அந்த மக்கள் போராட்டத்தின் காரணமாக இருந்த ஜனாதிபதியை நாட்டு மக்களே விரட்டி அடித்த பிற்பாடு இந்த போட்டுவ கட்சியினர் அவரை ஒரு பொம்மையாக வைத்து ஆட்சி நடத்துகின்ற ஒரு முயற்சியை செய்யலாம் என்ற நம்பிக்கையில் செய்த போதும் அவர்களுக்கும் அவர் துரோகம் இழைத்தவராக இன்று இந்த SLPP கட்சியினர் இப்பொழுது தனியாக களமிறங்கி இருக்கிறார்கள். அதன் பிற்பாடு அவருடைய தோல்வி இனி நிச்சயம் என்பது மிக துளாம்பரமாக எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் அவருக்கு பின்னாலே ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக பக்கத்து ஊரிலே இருப்பவர், அவருடைய இந்த அரசியல் இந்த மண்ணில் மக்களுடைய அபிலாஷைகள் அக்கறை பற்றி மிக முக்கியமான படித்தவர்கள் இருக்கின்ற ஊர், மிக இந்த விஷயத்தை மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்ற ஊர், அவர்கள் இந்த விஷயத்திலே மிக கவனமாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நாங்கள் சிறுபான்மை இனங்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்விலே அனைவரும் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய அடுத்த கட்ட அரசியலை நாங்கள் சீர் செய்ய முடியும். அதே போல தமிழ் மக்களும் இதே விவகாரத்தில் அவர்களுடைய தீர்மானமும் சாதகமாக அமைய வேண்டும் என்ற கொந்தராத்துக்களுக்காக உங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு நீங்கள் விற்று விடாதீர்கள், சீரழித்து விடாதீர்கள் என்று முதலிலே உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, என்று அவரோடு சேர்ந்து ஒரு கூட்டம் தெரிகிறது. அதாவது முஸ்லிம் சமூகத்துடைய இன்று நான் ஒரு ஊடக சந்திப்பை கண்டேன். வேலாயுதம் என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார், வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒட்டுமொத்தமாக ரணிலோடு இருக்கிறார்கள், எனவே சிங்கள மக்கள் நீங்களும் வாக்களியுங்கள் என்று சிங்களத்திலே என்று பேசியதை நான் கண்டேன். அவ்வாறான பொய்களை பரப்பித்தான் இன்று வாக்குகளை தேடுகின்ற சூழ்நிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது.